ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, முடி வந்து கொட்டாமல் அடர்த்தியாக வளர என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து முடி வந்து உதிராமல் இருப்பது எப்படி, முடி வளருவது எப்படி, அதுக்கு என்னென்ன ஃபுட்டு, ஸ்பெஷலாக ஃபுட்டு என்னென்ன, அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு சத்துக்கள், முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து வளர்வதற்கும் அது கொட்டாமல் இருப்பதற்கும் என்னென்ன சத்துக்கள் தேவை, அது எந்தெந்த ஃபுட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க இது. அது என்னென்ன சத்துன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கும்போது முடின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு புரோட்டீன் சத்து. என்ன புரோட்டீன்? அது கெராட்டின் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கெராட்டின் சத்து இருந்தால் மட்டும்தான் முடி நல்லாக வளரும். ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு நம்ம பாடியில் வந்து மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு புரோட்டீன் தேவைன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கேல்ப்லாம் இருக்கலாங்க, ஸ்கேல்ப்ல இருந்தால் முடி வளர்ந்து வருது இல்லையா. அப்போ இந்த ஸ்கேல்ப், அதாவது வேர்னு சொல்லுவாங்க, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடி நல்லா வளரும், கொட்டாது, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு புரோட்டீன் தேவை, அதுக்கு கெராட்டின் தேவை. இந்த கெராட்டின் எதில் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முட்டையில் வந்து கூடுதலாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முழு முட்டை, அதாவது மஞ்சள் கருவோடு யோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான வந்து முழுமையான புரோட்டீன், அமினோ ஆசிட் உள்ள முழுமையான புரோட்டீன், அதாவது கெராட்டின் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ அந்த கெராட்டின் சத்துக்கு நீங்கள் முட்டை சாப்பிட்லாங்க. அப்புறம் பயோட்டின் ஒரு சத்து. பயோட்டின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அது விட்டமின் சத்து தான். அது விட்டமின் B7 சொல்லுவாங்க. அது வந்து லிவர்ல எல்லாம் கூடுதலாக இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கன் லிவர், ஆட்டு ஈரல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல எல்லாம் வந்து இந்த மீட்டோடது, அந்த லிவர் சாப்பிட்டீங்கனாலே அதில் வந்து இந்த பயோட்டின் B7, அதாவது விட்டமின் B7ங்கிற சத்து வந்து கிடைச்சிருங்க. அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முடியை வந்து நல்லா வளர வைக்குதுங்க. அது வந்து எதில் கூடுதலாக இருக்குன்னா, விட்டமின் ஏ வந்து கேரட்ல வந்து கூடுதலாக இருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் கேரட் சாப்பிட்டீங்கனாலும் முடி வளர்ச்சிக்கு அது நல்லது தான். அப்புறம் வந்து விட்டமின் சி. விட்டமின் சின்னு எடுத்துக்கிட்ட ஆரஞ்சு, உங்களுக்கு தெரியும், அது ஃப்ரூட்ஸ் வகைகள் இருந்தாலும் ஆரஞ்சில் கூடுதலாக இருக்குது. அப்போ டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி நன்றாக வளரும். ஓகேவா? அப்புறம் வந்து விட்டமின் இ. விட்டமின் இன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கீரை வகைகளில் கூடுதலாக இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கீரை, டெய்லி ஒவ்வொரு கீரை வகைகள் சாப்பிட்டு வந்தால் விட்டமின் இ சத்து கிடைச்சி அது முடி வளர்ச்சிக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சத்துக்கள் வந்து இந்த செபம்னு ஒரு சத்து சொல்லுவாங்க. செபம், அந்த செபம் வந்து சத்து வந்து அது மட்டும் இல்லாமல் கொலாஜன், இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான சத்து. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? செபம் வந்து இது மாய்ஸ்சரைஸ் தான் வச்சிருக்கும். மாய்ஸ்சரைஸை வச்சு அது வந்து ஹேர் லாஸ் ஆகாமல் பாதுகாக்குதுங்க. கொலாஜன் அப்படி தான். கொலாஜன் வந்து சொல்லி பார்க்கும்போது அது வந்து ப்ரொடக்ஷன், அதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து தேவை. ஓகேவா? ஹேர் க்ரோத்து, ஹேர் ப்ரொடக்ஷன், அதுக்கெல்லாம் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொலாஜன், செபம் அதெல்லாம் வந்து அதிகமாக உள்ள இந்த ஃபுட்டு இது தாங்க, அதாவது விட்டமின்ஸ் நிறைந்த ஃபுட்டுகள். ஓகேவா? அதில் தான் கூடுதலாக இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ அந்த ஃபுட்டுகள் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுட்டுகளை சாப்பிட்டாலே இந்த ரெண்டும் ஆக்டிவ் ஆயிரும். அப்புறம் சொல்லி பார்க்கும்போது விட்டமின் டி. விட்டமின் டி வந்து எதிரங்க டாக்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சன்ரைஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க பாடி, அதில் தான் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அது போக சில உணவுகளும் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. இல்லைனா விட்டமின் டிக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த காலிஃப்ளவர் வகையறா இருக்குல்ல, அதாவது காலிஃப்ளவர் வகையறா, அதுல எல்லாம் வந்து விட்டமின் டி வந்து கூடுதலாக, அதாவது ப்ரக்கோலி அந்த மாதிரி ஐட்டம் இருக்குல்ல, காய்கறிகள், அதில் வந்து விட்டமின் டி வந்து கிடைச்சிடும் அதை சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இது வந்து இந்த மாதிரி சத்துக்கள் இந்தந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கும். அதான் இதை சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இது ஹேர் லாஸ் ஆகாமல் ஹேர் வளர்ச்சிக்குள்ள வீடியோ இல்லையா, அப்போ இதில் ஸ்பெஷல் ஃபுட்டு சொல்லியாகணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த ஃபுட்டுகளை நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இந்தந்த ஃபுட்டுகள் வந்து அது போக வந்து என்னென்னா அயன் சத்தும் தேவைங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் வேணும் இல்லையா, அயன் சத்து வந்து கீரை வகைகளில் கூடுதலாக இருக்கு. நான் ஏற்கனவே விட்டமின் இக்கு கீரை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கீரை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து அயன் சத்து வந்து கிடைச்சிடும். அதனால கீரை சாப்பிட்டீங்கன்னா டபுள் எஃபெக்ட் இங்கே இருக்குது. ஒன்று வந்து விட்டமின் இ கிடைச்சிருது, ப்ளஸ் அதில் வந்து அயன் சத்தும் கிடைச்சிருது பிளட் சர்க்குலேஷனுக்காக. ஓகேவா? அப்போ இந்த கீரை வகைகளும் நீங்கள் கண்டினியூவாக, ஏன்னா கீரை வந்து நார்மலாகவே நம்ம வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றது தான் இருக்கும் இல்லையா, அது வந்து முடி வளர்ச்சிக்கு நன்றாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்புறம் என்ன சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் தேவைங்க. ஜிங்க் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிப்பேர் ஆகும். அதாவது டிஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம டிஷ்யூ, இந்த ஸ்கேல்ப் டிஷ்யூஸ் இருக்குல்ல, மேலே ஸ்கேல்ப் டிஷ்யூஸ்லாம் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டுனா அது ரிப்பேர் ஆகுது. எல்லாத்துலையும் ஜிங்க் சத்தும் இன்றியமையாதது. இந்த ஜிங்க் சத்துக்கும் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது முட்டையில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மீட்டு, லிவர்ஸ், அதுலலாம் வந்து ஜிங்க் சத்து வந்து கூடுதலாக இருக்குது. அதை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும், ஜிங்க் சத்தும் கூட கம்பைன் பண்ணி கிடைச்சிடும். அப்போ ஏற்கனவே உள்ள ஃபுட்டு சாப்பிட்டாலே ஜிங்க் சத்தும் கிடைச்சிருது. இப்போ உங்களுக்கு அயன் சத்துக்கும் ஜிங்க் சத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே சொன்ன ஃபுட்லேயே அது எல்லாமே வந்துடும்.
இது ஒரு கம்பைன் பேக்கேஜ் ஆஃப் ஃபுட்டு. இதை நீங்கள் டெய்லி உணவில் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகாதுங்க. ஹேர் growth வந்து நல்லா இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து செயற்கையாக நம்ம பலவிதமான பொருட்களை போட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஹேர் growth வரணும், முடி கொட்டாமல் இருக்கணும்னு பண்ணிட்டு இருக்கோம். அது மேலும் மேலும் வந்து என்ன பண்ணுது, ஹேர் லாஸ் ஆக தான் இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஹேர் growth ஆவது ஹெல்ப் பண்ணல. ஆனால் இதெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு மூலமாகவே நம்ம பலவிதமான வியாதிகளை குணப்படுத்துற மாதிரி இந்த ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு இந்த வந்து ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து டெய்லி இந்த அந்தந்த ஃபுட்டுகள், ஏன்னா இதெல்லாம் நான் சொன்ன ஐட்டம் சிம்பிள் ஃபுட்டு தானே. ஏன்னா இது ஆரஞ்சு சொல்லியிருக்கேன், முட்டை சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஜிங்க் வந்து கூடுதலாக கிடைக்கணும்னா வந்து சிப்பிகள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சிப்பிகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சிப்பிகளை வந்து அதோட பயன்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த சிப்பிகள் வந்து எப்படின்னா, அது எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணுறதுல சில இடங்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சிப்பிகளையும் ஜிங்க் வந்து கூடுதலாக இருக்குது. இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்து முடி கொட்டாமல் முடி அழகாக வளர்ந்து ஸ்டைலாக இருக்கலாம். ஓகேவா? ஸ்டைல் எனக்கு ஸ்டைல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா? ஸோ இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஹேர் லாஸ் பற்றி முக்கியமான வீடியோலேயே எல்லாத்துக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.